மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஜோதிடர் கார்த்திக் பாபு அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் நடத்தி கொண்டிருக்கும் திரு கவிதா மேடம் அவர்கள் வந்துட்டு ஒரு உடன்பிறவா சகோதரனாக நினைத்து காலையில் இருந்து எனக்கு சரியான வழிகாட்டல் கொடுத்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இந்த இணையதளத்தில் ஒளிபரப்பி கொண்டிருக்கும் ரவி பாபா அஸ்ட்ரோ அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது நம் ஜோதிட சொந்தங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நல்ல நல்ல டாபிக் வரிசையாக பேசிகிட்டே வராங்க. கன்னியப்பனையா பேசினதும் சரி, நம்ம ஜெயசூரிய நாராயண குருக்கள் பேசினதும் சரி, ரொம்ப அருமையான விஷயங்கள் தான். அந்த விஷயத்துலேருந்து என்னுடைய ஜோதிட ஆய்வுகள் வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டே வரேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கூட நீங்கள் லைவில் போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே சுக்கிரன் செவ்வாய் நீசமானது, உச்சமானது, அப்புறம் வந்து வளர்பிறை தேய்பிறை எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தாங்க. பொதுவாக நம்ம ஒரு ஜோதிடர்கள் வந்துட்டு கல்யாண பொருத்தம் பார்க்குறப்ப வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம், சரிங்களா? அந்த மிஸ்டேக்ஸ்னால வர விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரை குறை சொல்கிற மாதிரி வந்து நின்றுடுது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஜாதகர்கள் வந்துட்டு என்ன பொருத்தம் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்களா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே, அது இதெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபீஸ் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்தை வந்துட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த வாழ்க்கை பயணத்துக்கு நம்மளோட ஜோதிடர் நம்மகிட்ட நம்பி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதோ 150 ரூபா 200 ரூபா எனக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்குது, அவங்களால முடிச்சு கொடுத்தலாம், 10 ஜாதகம் வருது, ஏதோ ஒன்று பொறுப்பு தட்டி கழிச்சிடலாம்னு சொல்லி தயவுசெய்து கழிக்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக எடுத்து நின்று பாருங்கள். ஜாதகம் கல்யாணம் பொருத்தத்துக்கு பார்க்க வர்றவங்களோட ஜாதகத்தில் ஐயா சொன்ன மாதிரி முதல்ல செவ்வாய் நல்லா இருக்காரா அப்படிங்கிறது பார்க்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் சுக்கிரன் நல்லா இருக்காருங்கிறதும் பார்க்கணும், நம்பர் 2. இது எல்லாத்தையும் தாண்டி குருங்கிறவரும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு கல்யாணத்திற்கு அப்புறம் சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி, பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு எப்போவுமே தேவைப்படும் கடைசி வரைக்கும், ஓகேங்களா? இப்போது சில ஜாதகங்கள் வருது, நடுவில் சில பேரில் பார்த்தப்போ வந்துட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நம்மகிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நமக்கு சனி தசை ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா, அது போட கேதுவோட கனெக்ஷனு, பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வரும். அப்படி பார்க்கும்போது திருமணத்துக்கு உண்டான பொருத்தம் வந்துட்டு எப்படி பார்த்தாங்கன்னே தெரியாது. சும்மா இஷ்டத்துக்கு வந்துட்டு ஏதோ தானோ எல்லாம் அந்த கம்ப்யூட்டரில் 10 பொருத்தம் பார்த்துட்டு டிக்கெட் அடிச்சுட்டு ரைட் ஓகே எல்லாம் இருக்குது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக மணப்பெண் ஜாதகத்திலையும் மகன் ஜாதகத்திலையும் 2 பேர் ஜாதகத்திலையும் சுக்கிரன் நீசமாகி இருந்ததுன்னா திருமணம் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியம்ங்கிறது சரிவர கிடைக்கிறது கிடையாது. சரி சார், எனக்கு அதெல்லாம் இருக்குது, தாம்பத்தியம்லாம் சிறப்பாக தான் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அடுத்த பிரச்சனை குழந்தை அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிரச்சனையாகுது. இதில் ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி. ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செமனோட திக்னஸ் வந்துட்டு சிறப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அதில் விந்து முந்துதல் அப்படிங்கிறது இல்லைங்களா, அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த விந்து நீந்து செல்லும் தன்மை அப்படின்னு சொல்லி இருக்கும், அதுவும் இருக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு மேஜர் ப்ராப்ளமாக வந்து நிற்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெண்களுக்கு அப்படிங்கிறப்போ வந்துட்டு பிசிஓடி இஷ்யூஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், ஓகேங்களா? இங்கிலீஷில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேரில் வரும். இது எல்லாமே இருக்குது. எல்லாருமே நம்ம வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது யாராச்சும் வந்துட்டு டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி யாருக்காவது நம்ம சொல்கிறோமா? ஆனால் இன்றைக்கி தேதிக்கு தயவு செய்து சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம இப்போ சரியான ஒரு ஃபுட்டு கல்ச்சரில் கிடையாது, ஓகேங்களா? 10 மணி பிரியாணி போய் இப்போ 12 மணி 2 மணி 4 மணின்னு இஷ்டத்துக்கு பிரியாணி திங்கிறாங்க, சரிங்களா? ஐடி கம்பெனியில் தான் அப்படி கிடையாது. பார்த்தா எல்லா கம்பெனிலையும் வேலை செய்கிறவங்களும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபுட்டு இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இதில் ஆண் பெண் பேதமின்றி எல்லாமே நடந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, ஆனால் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிற்குது, சரிங்களா? அப்போ குழந்தைக்கு என்ன விதமான பிரச்சனை வருது? அந்த சுக்கிரன் நீசமானது. ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் வந்துட்டு 1000 விஷயங்கள் சொல்லும், சரிங்களா? அந்த 1000 விஷயத்தில் இதுவும் சொல்லும். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் டிசபிலிட்டி, ஹைப்பர் ஆக்டிவு, இல்லாட்டி ஒரு மாதிரி திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஐசைட்டு ப்ராப்ளம், ஏன்னா சுக்கிரன்னா ஐசைட்டு, சரிங்களா? ஸோ ஐசைட்டு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களும் பிறந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இது ஒன்று மட்டும்தான் இதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பல கிரகங்கள் இதோட தொடர்பும் வரும். சுக்கிரனோட செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் தொடர்பு கொள்ளும்போது சுக்கிரன் அங்கே நீசம், கன்னி செவ்வாய் கடலையும் வற்ற வைக்கும் அப்படிங்கிற விதி பிரகாரம் 2 பேரும் சேரும்போது புதனுக்கு செவ்வாய் பிடிக்காத வீடு, பட் சுக்கிரன் வந்துட்டு நீசமாக இருக்கார். அப்படிங்கிறப்போ வந்துட்டு அங்கே தாம்பத்தியம் அப்படிங்கிறது தடைபடுகிறது.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்துட்டு 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்காமல் இருந்திருக்கும், மற்றது எல்லாமே நடந்திருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு கல்யாணமானவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு தடைப்பட்டு போகுது. சரி சார், அப்போ மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே இது சப்போர்ட் பண்ணாதா, இல்லை பாதுகாக்காதா, அதுலேருந்து வெளிக்கொண்டு வராதுன்னா கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரும். ஆனால் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடைமுறைக்கு வராமல் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைப்பது மிக மிக அரிது. சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிறது வரணும். அப்படி வந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்க வந்துட்டு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பிரிவு, அப்புறம் கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறக்கலைங்கிறது ஒரு பிரிவு, அப்புறம் வந்துட்டு இல்லை குழந்தைய பிறந்துச்சு, இப்போ எங்களுக்குள்ள ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் வந்து தப்பாக போயிட்டு இருக்குது, அவர் வேறு அஃபேரில் இருக்காரா எனக்கு தோணுது, இல்லை அவங்க வேறு இடத்து கூட இருக்காங்களா தோணுதுங்கிற மாதிரி நிறையா வந்திருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தசாபுத்தி அந்தர காலத்தில் பொறுத்து 10 வருஷம் 15 வருஷம் அந்யோன்ய தம்பதிகள் கூட வந்துட்டு 16 வருஷம் டிவோர்ஸுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி கோர்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ரிலேட்டடாக வர்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து அப்படியே மாறிட்டே போகுது. சரிங்களா? ஸோ நம்ம ஜோதிடர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட தசா காலம் என்ன செய்ய வருது, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சொல்லணும். அது போக அப்புறம் பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய சொல்கிறாங்க. ஓகேங்களா? முதல்ல அந்த பரிகாரம் உண்மையிலே வேலை செய்யுமாங்கிறது பார்த்துட்டு தான் சொல்லணும். சும்மா நமக்கு பணம் கிடைக்குதுங்கிறதுக்காகலாம் பரிகாரம்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 200 கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்கோ, ஒரு 20,000 1 லட்ச ரூபா பூஜையை போடுவோம்டா, நமக்கு வந்த வரைக்கும் வருமானம் ஆச்சுன்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் 10 வருஷத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு எதுவுமே நடக்காதவங்க நிறைய பேர் போயிட்டாங்கன்னா முடிஞ்சது. நடந்தது மேபி லக்கியாக உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆச்சு, இல்லாட்டி இல்லை, அதுவும் கட்டாயி போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உண்மையை சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஜோதிடர்களுக்கும் சரி ஜாதகர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பந்தம் அப்படிங்கிறது உருவாகும். இப்போ எங்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுவோம். வெறும் ஒரு ஜாதகம் மட்டும் பார்த்து தயவுசெய்து யாருமே பலன் சொல்லாதீங்க. ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் சேர்த்து பாருங்கள். ஏன்னா புருஷனுக்கு அடிப்பட்ட பொண்டாட்டி தான் பார்க்கணும், பொண்டாட்டிக்கு எதாச்சுன்னா புருஷன் தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதனால் 2 பேர் ஜாதகம் பாருங்கள். அது போக அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஜாதகம் வந்து முதல்ல எழுதிடணும். ஆனால் பலன் பார்க்குறது அப்படிங்கிறது 12 வயசுக்கு மேலே பலன் பார்க்கணும். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் போயிடுது. ஆனால் 12 வயசுக்கு மேலே வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்களுடைய ஜாதகமும் நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா 12 வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. பெண்ணாக இருக்கிறப்போ பல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது சமீபத்தில். இப்போ கோச்சாரத்தில் கூட வந்து சுக்கிரனோட கேது கனெக்டிவிட்டி, அது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடு. ஸோ பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது இந்த கோச்சார காலகட்டத்தில் மட்டும். சரிங்களா? இது போக எனக்கு சுய ஜாதகத்திலே அப்படி இருக்குது சார் அப்படின்னா அந்த சுக்கிர தசையோ கேது தசையோ நடந்துட்டு இருந்தாங்கன்னா டெஃபினெட்லாக ஒரு தற்காப்பு கலை அப்படிங்கிறது அந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பெண் குழந்தை மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எடுத்து சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கண்டம் வருது, உங்களுக்கு வந்துட்டு இறப்பு அப்படிங்கிற விஷயம் வருதுன்னா அதை வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறத விட அதை கொஞ்சம் நாசூக்காக எடுத்து சொல்லணும். ஆனால் அந்த சொல்ல வந்த விஷயத்தை வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு புரியவும் செய்யணும். சரிங்களா? அது வந்துட்டு ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தாப்புல அவங்க ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் பார்த்து சொல்லணும். சரிங்களா? டைரெக்டாக வந்துட்டு இல்லைப்பா நீ இப்படி போய் அடிப்பட்டு செத்து போயிடும் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்துட்டு ஜோசியம் பார்க்க போனப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு போயிருக்காரு நமக்கு மதுரையில் ஒரு பக்கத்தில். அவர் என்ன பண்ணிட்டா, இன்னும் நீங்கள் புருஷன் முன்னாடி 2 பேர் பிரிஞ்சிருக்கணுமே, எப்படி நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் இப்படியே போய் டேரெக்டாக போய் கேட்டிருக்காரு. அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உன் புருஷனுக்கு வந்துட்டு அடுத்த மாதத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடுமா, அவர் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி ஜோதிடத்தின் மேலேயும் ஜோதிடர் மேலேயும் நம்பிக்கை வரும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து நல்லதை சொல்லுங்கள். தேவையில்லாத கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அது வந்து நம்மளுடைய தொழிலையும் பாதிக்கும், நம்மளுடைய தொழிலை சார்ந்த மக்களையும் சேர்த்து பாதிக்கும். அந்த ஜோசியக்காரங்களே இப்படி தான்ப்பா பயமுறுத்தி நம்மகிட்ட காசு வாங்கி பரிகாரத்துக்கு பில்லை போட்டுருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து அது போன்ற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வளர்பிறை தேய்பிறை தத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம குருக்கள் சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக நான் தேய்பிறையில் தான் பிறந்துவேன். ஸோ எல்லார்ட்டையும் ஈஸியாக மெர்ஜ் ஆகிடுவேன். பேசும்போது கூட வந்துட்டு அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ எல்லா ஜோதிடர்களையும் நான் வந்துட்டு காதலிக்கிறேன். அது ஆண் பெண் பேதமின்றி எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஜோதிடத்தில் நவ கிரகங்கள் வந்துட்டு நம்ம உடம்புல வந்து எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம தான் இந்த உச்சம் நீசம் சரி போட்டு ஜோதிட புரிதலுக்காக படிக்கிறோம். சரிங்களா?
அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம உடம்புல என்னென்ன பகை, இப்போ புதன் வந்து நரம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரத்தம் செவ்வாய்ன்னு சொல்கிறோம். ரத்தத்தின் வழியிலே தான், அதாவது நரம்பினுடைய தான் ரத்தம் வந்து கடத்தப்படுகிறது. அதனால் வந்துட்டு அது பகையின் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஜோதிட புரிதலுக்காக படிக்கிறது வேற, ஆனால் ஜோதிடத்தை உள்ள நம்ம உடலை பொருத்தி பார்க்கறதுங்கிறது வேற. ஏன்னா நிறைய பேர் இந்த நோய் வந்து எப்படி குணமாகும் கேட்டு வரவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு உண்டான தெய்வங்கள் வழிபாடு அப்படிங்கிறதுலும் ஒன்று தனித்தனியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலையத்துறை கீழே வந்துட்டு 46,000 ப்ளஸ் கோயில் இருக்குது. அது போக வந்துட்டு அறிவிக்கப்படாத சில கோயில்கள் அப்படிங்கிறப்ப 30,000 கோயில் கிட்ட இருக்குது. ஸோ ஆக மொத்தம் 76,000 ப்ளஸ் கோயில் இருக்குது. நீங்கள் 76,000 ப்ளஸ் கோயிலில் வந்துட்டு முதல்ல உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேமஸான கோயில், அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிற கோயிலுக்கு மட்டும் போய் சொல்லுங்க. அது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலாக கூட இருக்கலாம், முருகன் கோயிலாக இருக்கலாம், பெருமாள் கோயிலாக இருக்கலாம், அந்த கோயிலை முதல்ல சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ண, நிறைய பேர் தூரமாக சொல்லிடுறது. இங்கேருந்து திருப்பதி போ, திருவண்ணாமலை போ, இல்லாட்டி வைஷ்ணவ தேவி எங்கே காஷ்மீருக்கு எழுதி விட்டுறது. இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் சொல்லி அப்படி சொன்னாங்கன்னா அப்போ என்ன, நீங்கள் சும்மா ஜாதகம் பார்த்தாலே நீங்கள் வெளியே தான் துரத்தி விடுவீங்க பரிகாரம் சொல்கிறதுக்கு. அதுவும் அங்கே போய் பரிகாரம் பண்ண சொல்லுவீங்க, ஏன் இங்கே பண்ணால் ஆகாதா அப்படின்னு வேற சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் நான் சில ட்விஸ்ட்டு வைப்பேன். ஏன் சார் அப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இங்கே கூட தான் பெருமாள் இருக்காது, நீங்கள் ஏன் திருப்பதி பெருமாளை போய் கும்பிட்றீங்க, நீங்களே பண்ணிட்டு எங்களை ஏன் சார் குறை சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே இருக்கும். அதுக்காக நீங்கள் தூரமாக அனுப்ப வேணாலும் சொல்ல வரல, தேவை இருந்தால் மட்டும் அனுப்புங்க. இல்லாட்டி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கோயில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் பெருமாள் கோயில் இருக்கிறது வந்துட்டு முக்கால்வாசி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பாண்டிய மண்டலம், தொண்டை மண்டலம், சேர மண்டலம், சோழ மண்டலம் சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் இருக்குது. அதிலே பெருமாள் வந்துடுவார். அந்த பெருமாள் கேட்பாரட்டு அப்படியே அனாதையாக இருப்பார். அவரை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் திருப்பதியிலேயே போய் விழுவாங்க, அங்கேயே கொண்டு போய் கொட்டுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கிற கோயிலையும் கொஞ்சம் கொட்ட வைங்க. அந்த இருக்கிற கோயிலை டெவலப்மெண்ட் ஆகட்டும். அந்த கோயில் டெவலப்மெண்ட் ஆனால் அந்த ஜாதகரும் டெவலப்மெண்ட் ஆவாங்க. 12 ராசி லக்னத்துக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு தனித்தனி கடவுள் சொல்கிறோம், தனித்தனி கோயிலெலாம் சொல்கிறோம். ஆனால் அட் த சேம் டைம் வந்துட்டு அம்மா அப்பாவை முதல்ல பேசிக்காக பார்த்துக்கிட்டா தான் மற்ற கோயிலுக்கு போய் ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விசேஷங்கள். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம் சாரதி ஐயா. வணக்கங்க. ஸோ நம்ம கரூர் சாரதி ஐயா ரொம்ப சிறப்பான ஜோதிடர். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த லக்ன ராசி கோயில் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக வச்சு சொல்லுங்கள். யாருக்கிட்டையும் கெட்ட பேர் ஏற்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இது எல்லாமே தாண்டி சார் அமாவாசையில் பிறந்தா திருடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமாவாசையில் பிறந்தா திருடன் கிடையாதுங்க. அமாவாசையில் பிறந்தா மிகப்பெரிய போர் வீரன், மிகப்பெரிய புத்திசாலி. இவன் பாகுபலி படத்தில் கூட பார்த்துட்டு அமாவாசையில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவார். நல்லா பலமாக பிடிச்சிக்குவார், கையை இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு போர் அப்படிங்கிற குணம் வந்து இருக்கும். தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு உண்டான விஷயம் வந்து ஐயா சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ வளர்பிறையில் பிறந்தவங்களாம் எப்படி சார் அப்படின்னா, வளர்பிறையில் பிறந்தவங்க வந்து அரசாங்கம், அரசு உத்தியோகம் இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க. ஐயா சொன்னார் கடக மாதம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடக மாதத்தில் தான் பிறந்தவன். ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறந்தவன். ஸோ வர்ற வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள். சரிங்களா? நன்றிங்கய்யா. அதனால் ஆடியில் பிறந்தால் கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அருமையான விஷயந்தான். ஆனால் கடன் மட்டும் தள்ளுபடி ஆகிறது கிடையாது, நம்மளுடைய கவலைகளும் தள்ளுபடி ஆகக்கூடிய மாதம் தான் வந்து கடக மாதம். சரிங்களா? ஏன்னா அந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். அம்மனுக்குரிய கோயில் வந்து நம்ம எங்கெங்கே இருக்கோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் எல்லாம் போயிட்டு வாங்க. இதுக்காக ரொம்ப தொலைவெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பயணம், போக்குவரத்து செலவு, பெட்ரோல் எல்லாம் ஏறி போயிட்டு இருக்குது. ஜாதகரை கொண்டு போயிட்டு நீ அவ்வளோ தூரம் போயிட்டு வாப்பா, அவ்வளோ நாள் இருப்பா, இவ்வளோ செலவு பண்ணுப்பான்னா ஓடிடுவாங்க. நேற்று கூட ஒரு கோயில் போயிட்டு வந்திருந்தோம், கொல்லங்குடி வெட்டுடைய காளி கோயில்னு. அங்கே ஜோசியர்கள் கூட அவங்க அநியாயமாக ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு தண்ணியை தெளித்து கொஞ்சம் பூஜை போட்ட பிறகு 2000 ரூபா காசு வாங்கிட்டாங்க ஒரு மாலையை போட்டதுக்கு. என்னடா எங்கள் ஃபீஸோட நீங்கள் அநியாயமாக வாங்குறீங்க? அதுவும் ரொம்பலாம் கிடையாது, வெறும் 10 நிமிஷம் தான். ஆனால் இங்கே 2000 நம்ம ஃபீஸை வாங்கி அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வழங்கி சங்கே முழங்கு அப்படின்னு நம்ம முழங்கிட்டே இருப்போம். அவர் 2 மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அதுவும் தமிழில் தான் சொல்கிறாரு, ரொம்ப கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீட்டாக கொஞ்சம் அழகாக கொண்டு போயிடுங்க. அப்போ தான் ஜாதகர்களும் நம்ம மேலே நம்பிக்கை வருவாங்க, ஜோதிடத்தின் மேலேயும் நம்பிக்கை வரும், ஜோதிடர்கள் மேலேயும் நம்பிக்கை வரும். சரிங்களா? ஸோ இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா கார்த்திக் பாபு அவர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாரு. நல்ல ஒரு சிறப்புரை. ஐயாவுக்கு வந்து ரவி ஜெயக்குமார் அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.